Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஈஸ்வர். இன்னைக்கு என்ன புது வீடியோல இருக்குன்னா 2025 எப்படி நம்ம கரெக்டா ப்ரொடக்டிவிட்டியா நம்ம யூஸ் பண்ணி கோல்ஸை அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க 9 to 5 ஜாப் போறீங்க. பட் உங்களுக்கு அடிஷ்னலா மணி தேவைப்படுது. பட் இந்த வேலையில நிக்காம எப்படி நம்ம மல்டி சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிரியேட் பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த 12 மாசத்தை நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லா ப்ரொடக்டிவிட்டியா யூஸ் பண்றது அப்படின்னு தான் சொல்ல போறேன். ஸோ இந்த நெக்ஸ்ட் இயர் பிளான் நான் ஃபாலோ பண்றது ஓகேவா. நீங்க வேற நான் வேற. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லெவல்ஸ் இருக்கும். நீங்க வேற ஸ்டேஜ்ல இருக்கலாம், நான் வேற ஸ்டேஜ்ல இருக்கலாம். நான் சொல்றது எல்லாமே ப்ராக்டிக்கலா பண்ணக்கூடியது. ஸோ தட் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா மல்டி சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிரியேட் பண்ணலாம். அது இல்லாம ஆன்லைன்ல ஈஸியா எஃபர்ட்லெஸ்ஸா 10K நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுவுமே எப்படின்னு நான் சொல்ல போறேன் இந்த வீடியோல. ஸோ தட் வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் ப்ராப்பரான கோலை செட் பண்ணும். ஸோ ஃபிகர் அவுட் த கோல் ஓகேவா. லாங் கோல், ஷார்ட் கோல் அந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ என்னென்ன கோல் இருக்கு அப்படின்னு ஃபிகர் அவுட் பண்ணோம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகேவா. ஃபிகர் அவுட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே இதெல்லாம் 2025ல நான் பண்ண போறேன் அப்படின்றத ஒரு ப்ராப்பரா ஃபிகர் அவுட் பண்ணி ஸ்ட்ரக்சர்டா வச்சுக்கணும் கோலை. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ செகண்ட் ஸ்டெப் ஃபிகர் அவுட் எல்லாமே கோல்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதி வைக்கணும். ஸோ உங்களுக்கு சொல்றத நான் ஃபாலோ பண்ணி நான் ஒரு கோலை அச்சீவ் பண்ணதுனால தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லின்னு இருக்கேன் ஓகேவா. ஸோ நான் எது பண்ணாலுமே நம்ம சேனல்ல நான் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சொல்லுவேன் இது ஒர்க் அவுட் ஆகுது டார்லிங் அப்படின்னு ஓகேவா. ஸோ இப்போ ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா ரைட் இட் டவுன். ரைட் இட் டவுன்னா என்ன கோல் இருக்கோ நம்ம ஃபிகர் அவுட் பண்ணிட்டோம். இப்ப என்ன பண்ணோம், மனசுக்குள்ளேயே வச்சிருந்தா அது இட்ஸ் நாட் ஒர்க்கிங் ஓகேவா பேசிக்லி. ஸோ தட் நம்ம எழுதணும். எழுத கத்துக்கோங்க. எழுதுறது கிட்டத்தட்ட ஒரு குட் ஹேபிட்டா இருக்கும் உங்களுக்கு. எப்படி அப்படின்னா என்னோட ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி நான் எழுத ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வரைக்குமே எனக்கு ஒரு 5 நோட்ஸ் காலி ஆயிடுச்சு ஓகேவா. அந்த நோட்டை நான் திருப்பி எடுத்து படிச்சாலும் என்னென்ன டேக் அவே இருக்குன்னு நான் கத்துக்க முடியும். ஸோ தட் அந்த மாதிரி நான் எழுதி வச்சிருப்பேன். இதுதான் மேட்ரு. ஸோ கோலை எழுதி வைக்கணும். ஒன்னொன்னா எழுதி வைக்கணும். இதுதான் செகண்ட் ஸ்டெப். லாங் டேர்ம் கோல், ஷார்ட் டேர்ம் கோல் அப்படின்னு எழுதி வச்சிடணும் ஓகேவா. ஷார்ட் டேர்ம் கோல்ல இந்த 1 மாசத்துல முடிக்கிற மாதிரியும் இருக்கலாம், இல்ல 3 மந்த்ல முடிக்கிற மாதிரியும் இருக்கலாம், இல்ல 6 மந்த்ல முடிக்கிற மாதிரியும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஸ்ட்ரக்சர்டா எழுதி வச்சுக்கணும். ஒரு நோட்டை எடுத்து எழுத கத்துக்கோங்க. எழுதி பழகுற மாதிரி ஒரு பெரிய ஒரு லேர்னிங்ஸ் இருக்காது. இதுதான் மேட்ரு. எழுதும் போது நம்ம மனசுலயும் படிச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது நம்ம பிரெயின்ல தான் இருக்கும். பட் எழுதுனா மனசுலயே பதியும். ஸோ தட் உங்களுக்குன்னு ஒரு டைரி, வாட் எவர் பிளானர் எதுனாலும் வச்சுக்கோங்க. பட் எழுதுங்க அந்த கோலை எழுதுங்க ஓகேவா. நானும் எழுதி வச்சுட்டேன். எப்படி நான் ஆன்லைன்ல ஈஸியா 10K ஏர்ன் பண்றேன்னு நான் சொல்றேன். ஸோ தட் எனக்கு எடிட்டிங் கொஞ்சம் தெரியும் ஓகேவா. ரொம்ப தெரியாது, ஏதோ ஓரளவு தெரியும். அதை வச்சு ஒரு கண்டென்ட் நான் எடிட் பண்ணி, வீடியோ எடிட் பண்ணி தரது மூலியமா நான் ஆன்லைன்ல ஏர்ன் பண்றேன். அது இல்லாம எனக்கு ப்ரொமோஷன் லீட்ஸ் வரும். ஸோ அது மூலியமாவும் ஏர்ன் பண்றேன். ஸோ தட் இந்த மாதிரி நீங்க பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா பண்ண முடியும். பட் அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணும். அது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா மேக் பண்றது தான் கஷ்டம். பண்ணிட்டீங்க ஒன்ஸ் அப்படின்னா ரொம்ப ஈஸியாவே இது பண்ணிடலாம். இந்த எக்ஸ்ப்ளோர் வித் ஈஸ்வர் கூட நான் வித்தின் 2 or 3 monthsல எனக்கு ஆல்மோஸ்ட் இப்போ 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வர போறாங்க. ஸோ தட் கண்டென்ட் தான் மேட்ரு ஓகேவா. ஸோ அது இல்லாம நம்ம கிளைண்ட்டுக்கு ட்ரஸ்டபிளா நம்ம உண்மையா இருந்தோம் அப்படின்னா அந்த கிளைண்ட் நம்மளை விட்டு போக மாட்டாங்க ஒண்ணு. ஸோ தட் நீங்க ஒரு நல்ல ஸ்கில்லை கத்துக்கணும். என்ன ஸ்கில் கத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கான்டென்ட் கிரியேஷன் பண்ணலாம். ஆனா அது எல்லாருக்குமே செட் ஆகாது. ஸோ தட் ஒரு ஸ்கில்லை நீங்க மாஸ்டர் பண்ணுங்க.
அந்த ஸ்கில் மூலியமா வந்து அதை எப்படி காசு ஆக்கலான்றது வந்து பாருங்க. ஓகேவா, சிம்பிள். இதுதான் வந்து நான் வந்து பண்ணின்னு இருக்கேன். ஸோ தட் வந்து இப்படி பண்ணா வந்து நீங்க ஈஸியா வந்து வந்து ரெவன்யூ வந்து மேக் பண்ணுவோம். 2025ஓட என்னோட நெக்ஸ்ட் பெரிய பெரிய கோல் என்ன அப்படின்னா வந்து ஜிம்க்கு போறது. ஸோ தட் வந்து ஸ்டார்ட் டுடே நவ். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ வந்து பாக்குறீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் தான் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து நீங்க பாப்பீங்க. ஸோ தட் வந்து நீங்க ஒல்லியா இருக்கீங்க, குண்டா இருக்கீங்க, பட் வந்து குள்ளமா இருக்கீங்க, ஹைட்டா இருக்கீங்க, நெவர் மேட்டர், டசன்ட் மேட்டர். பட் நீங்க வந்து ஜிம் போயிட்டு உங்க உடம்ப வந்து ஃபிட்டா பாத்துக்கினீங்க அப்படின்னா அது வந்து ஃபியூச்சர்ல வந்து நமக்கு வந்து நிறையவே வந்து பெனிஃபிட் இருக்கும். ஸோ வந்து இப்போ உங்க உடம்ப வந்து நீங்க பாத்துக்கினீங்கன்னா, இப்போ வந்து நீங்க செலவு பண்ணி உங்க உடம்ப பாத்துக்கிறீங்க அப்படின்னும் போது ஃபியூச்சர்ல நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செலவு பண்ணணும். கன்சிஸ்டன்சியா வந்து ஜிம் போகணும். ஸோ வந்து வாரத்துல ஒரு நாள் நான் வந்து லீவ் விட்டுருவேன் ஜிம்முக்கு. ஸோ அது சண்டேவா கூட இருக்கலாம். ஸோ இதுதான் மேட்ரு. ஓகேவா, மீதி வந்து 6 நாளுமே வந்து ஜிம் போறேன். ஸோ நான் இதை ஏன் வந்து சொல்றேன் அப்படின்னா, நீங்களும் வந்து இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் பி ராக்கிங் டார்லிங். ஓகேவா, நான் அதுதான் வந்து சொல்ல வரேன். என்ன மேட்ரு அப்படின்னா, நமக்கு வந்து கார்டியோ எக்ஸசைஸ் எல்லாமே வந்து ஜிம் போனீங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ வந்து தயவு செஞ்சு வந்து ஜிம் போங்க. நான் வந்து இந்த ஷூட் முடிச்சுட்டு நான் ஜிம் தான் வந்து போறேன். 20-30-50 ரூல். ஓகேவா, 20-30-50 ரூல் என்ன அப்படின்னா வந்து 20 வந்து சேவிங்ஸ், 30 வந்து என்டர்டைன்மெண்ட். ஓகேவா, 50 வான்ஸ். ஓகேவா, ஐ மீன் வந்து இஎம்ஐ, ரெண்ட், இந்த மாதிரி வந்து உங்களோட வந்து சேலரியா வந்து இவ்வளவுதான் அப்படின் போது அதை வந்து நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணி நம்ம வந்து செலவு பண்ண கத்துக்கணும். அப்படின்னா எமர்ஜென்சிக்கு வந்து நமக்குன்னு வந்து ஒரு ஃபண்ட் இருக்கும். ஓகேவா, தலை போற காரியம் போது நம்ம வந்து அதை எடுக்கலாம். ஆனா வந்து நான் வந்து எப்பவுமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன் அதை மட்டும் எடுக்க சொல்லி. ஏன் அப்படின்னா வந்து அந்த 20% இருக்குல்ல, 20% வந்து சேவிங்ஸ், 30% வந்து வான்ஸ். அப்புறம் வந்து எதனா மூவி போறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட கெட் டுகெதர் போறீங்க, இல்லை உங்க லவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, அந்த மாதிரி தான் வந்து அதெல்லாம் வந்து அந்த 30. 50 வந்து வான்ஸ், இஎம்ஐ, உங்களோட வாட் எவர் எனி கமிட்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து அந்த 50க்குள்ள தான் இருக்கணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்றேன், சேலரி வந்து ஒரு 15,000 வச்சுப்போம். பட் வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஐபோன் எடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு பிளான் போட்டு நீங்க வந்து ஐபோனுக்கு வந்து மாசம் வந்து 8,000 கட்டுறீங்க, இஎம்ஐ சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு வந்து கட்டும் போது பாதிக்கு பாதி ஆகுதே டார்லிங். எப்படி நீங்க மேனேஜ் பண்ணுவீங்க? ஸோ கமிட்மெண்ட் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஐபோன் வந்து நமக்கு தேவையா அப்படின்னு பாருங்க. வாட் எவர் நீங்க எது வாங்கினாலுமே, நான் என்னை பொறுத்தவரையும் வந்து நான் எது வாங்கினாலுமே வந்து நானும் வந்து யோசிப்பேன். ஓகேவா, ஸோ தட் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, ஒன்று வாங்குறோம், இது மூலியமா வந்து நமக்கு என்ன கிடைக்க போகுது, அடுத்த 5 வருஷத்துல இது வாங்கினதுக்காக வந்து நம்ம வந்து ரெகுலேட் பண்ணுவோமா அப்படின்னு வந்து மட்டும் நான் யோசிப்பேன். ஓகேவா, ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ இதே வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்து இழுத்து போட்டுக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப வந்து உங்களுக்கு தலைவலி ஆயிடும். ஸோ நம்மளோட ஸ்டேஜை வந்து நெக்ஸ்ட் லெவல்ல டெவலப் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான ஸ்கில்ஸை வந்து கத்துக்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் போயிடுவோம். ஓகேவா, ஸோ இதுதான் மேட்ரு. அடுத்தது வந்து நான் இன்னொரு பிளான் வச்சிருக்கேன். என்னன்னா வந்து ஐ வில் ஆல்ரெடி ஐ ரன்னிங் ஒன் கம்பெனி. ஸோ தட் எனக்கு வந்து இன்னொரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் நெக்ஸ்ட் இயர்ல. ஸோ அதுக்கும் வந்து பிளான் வந்து போயின்னு இருக்கு. ஓகேவா, ஸோ தட் இந்த மாதிரி வந்து நீங்க சைடு ஹஸ்டலுக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, நான் பிஸ்னஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்றதுக்கு செப்பரேட்டாவே வந்து ஒரு வீடியோ போடணும். ஸோ தட் எஸ், பிளே ஸ்டேஷன் வீடியோ வந்து போட்டப்பெல்லாம் வந்து நீங்க பார்த்து நிறைய வந்து சப்போர்ட் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த பிளே ஸ்டேஷன் வாங்கினேன் இல்லையா 6,000 ரூபாய் கொடுத்து, அதுவே வந்து ஒரு சிலருக்கு வந்து பெரிய பணமா இருக்கலாம். ஓகேவா, நான் வந்து எப்படி பிளே ஸ்டேஷன் வாங்கினேன் அப்படின்னா, எனக்கு வந்து ரெவன்யூ வச்சு, அதாவது ப்ராஃபிட்டை வச்சு நான் இது வாங்கினேன். எனக்கு வந்து அது ஒரு மேட்டராகவே தெரியல. ஸோ இதுதான் மேட்ரு. PS2 வந்து 6,000ன்றது வந்து எனக்கு வந்து கம்மியான காசா இருக்கலாம். பட் ஒரு சிலருக்கு, இந்த வீடியோ பார்க்குற ஒரு சிலருக்கு வந்து 6,000 வந்து அதிகமாகவும் வந்து இருக்கலாம். நானும் வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து எனக்குமே வந்து அது வந்து அதிகமாக தான் இருந்தது. பட் என்னோட ஸ்கில்லை வந்து நான் வந்து அப்கிரேட் பண்ணும்போது எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ரெவன்யூ வர ஆரம்பிச்சிது. ஸோ தட் வந்து எனக்கு இது வந்து டசன்ட் மேட்டரா வந்து எனக்கு தெரியுது. ஸோ அந்த மாதிரி வந்து இருந்துக்கோங்க. நான் வந்து இந்த வீடியோ வந்து எப்பயும் வந்து போடலான்னு நினைச்சேன். ஏன் போட முடியல அப்படின்னா வந்து நமக்கு அப்போ வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஓகேவா, பாக்குறவங்களும் வியூவர்ஸும் வந்து கம்மி.
ஸோ தட் இப்போ வந்து நம்ம வியூஸ் எல்லாமே வந்து 10K மேலே போகுது. ஸோ தட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மட்டுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் போதாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. என்னை வந்து இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோ பண்ணுங்க. எதனா வந்து கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து சால்ட் அவுட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்ன வீடியோ வந்து அப்கமிங்கில் வந்து போடலாம் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ.